வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். சிசிஎஃப் ஆஸ்திரேலியா vs இந்தியா 5th டெஸ்ட் மேட்ச் டே 1 நடந்து முடிஞ்சிருச்சு. சோ நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் ஆடல. ஜஸ்பிரீத் பும்ரா தான் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்ல வந்து நின்னாரு as இந்தியன் கேப்டனா. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போலிங் போட்டு இந்தியா 185 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. சோ இந்தியா தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. பட் யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு கிரீனிஷ் விக்கெட் இருக்கும் சிட்னிலன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் போக போக கொஞ்சம் பேட்டிங் பெட்டர் ஆகும் நினைச்சோம். பட் ஆனா நிஜமாவே this pitch is very very tough for batsmen. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அண்ட் டாப் ஸ்கோரர் இந்தியால பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த 40 ரன்ஸ் அடிச்சாரு. அண்ட் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸும் நிறைய பேர் அவங்க விக்கெட்டை தூக்கி கொடுத்தாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. எஸ்பெஷலி சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு முன்னாடி லாஸ்ட் பால் அவுட் ஆனார்ல, அது அக்செப்டபிளே கிடையவே கிடையாது. ஆஸ்திரேலியன் பாயிண்ட் ஆஃப் வியூல பிக் ஆஃப் த போலர் ஸ்காட் போலண்ட் டெரிஃபிக்கா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. ஸ்டார்க்கும் நல்லா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட லோவர் ஆர்டர் பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுங்க, எந்த டவுட்டுமே இல்ல. பும்ராவோட 22 ரன்ஸ் ரொம்ப குரூஷலா இருந்தது. திருப்பி இந்தியா போலிங்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க. உஸ்மான் கவாஜா விக்கெட்டை எடுத்துட்டு சாம் கொன்ஸ்டாஸ்க்கும் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. அதனால டே 2 வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா இருக்க போது நோ டவுட் அபவுட் இட்.